for this concern, why the Christians have to struggle to correct that scripture? ஆனா உங்களுடைய கோட்பாடுகள் கிறிஸ்தவர்கள் தெரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றதுக்கு காரணம், நீங்க சரியா படிக்காம சரியா அனலைஸ் பண்ணாம மற்ற மார்க்கத்தவர்களை நீங்க தப்பா சொல்லணுங்கிறதுக்காக எப்படியாகலும் ப்ராஃபட் முகமது பத்தி முந்தைய வேதங்களை இருக்கும்னு நீங்க கோட் பண்ணீங்க. அது இல்லன்னு, அது இல்லாத காரணத்தினால இதை சொல்றீங்க. நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். So we can say it's only because that it was mentioned about Hazrat Muhammad and now it's not. So to prove that you are saying all this point. சகோதரர்களே, இந்த மறுபடியும் இந்த ரஹ்மத் ட்ரஸ்ட் அதுனா நம்ம வாதங்களுக்கு நேரம் ஒதுக்கக்கூடாது ஷார்ட்டாக கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ரஹ்மத் ட்ரஸ்ட் 4ஆம் பாகம் பக்கம் 321 என்று ஆன்லைன் பேஜில் கிடையாது. அதான் அவர் கொடுத்தது. ஆன்லைன் பேஜில் எடுத்தா கேட்டவனும் உங்க சைட்ல இருக்கு அப்போ சொல்லியிருப்பாரு. அப்ப அதை சொல்லவே இல்லை. அவரு இந்த தர்றான் அந்த தர்றான் இந்த தர்றான்னு போய் நினைஞ்சாரு. கடைசியை வாதம் முடியும் போது கொண்டாந்து கொடுத்தாரு. அது முஸ்லீம்ல இப்ப இருக்குதுன்னு இப்ப சொல்றாரு. அதை கவனிச்சிருக்கும் போது முஸ்லீம்ல அவர் சொல்லல, வேற ஒரு நூல்ல இருக்குங்கிறாரு. அப்ப அதை கொடுத்திருந்தாங்கன்னா அதை பரிசீலிச்சு கொண்டாந்து தருவோம், அது பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆன்லைன் பேஜில் நீங்க எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நான் கேட்டேன். விவாதத்தை கவனமா பார்க்கணுங்கிறாரு. ஆன்லைன் பேஜில் எப்படி எடுத்திருப்பீங்கன்னு நான் கேட்டேன். இப்ப எடுத்து காட்டுவேன்னு சொன்ன உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு முடியல, லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னே தவிர நீங்க எப்படி நான் விவாதத்துக்கு வரோம் அப்பவே எடுப்பான் தெரியாது. இது கூட விவாதத்துக்கு வர முன்னாடி எடுத்து வச்சிருப்பான்னு இது யாருக்கு விளங்காத விஷயமா இது. நான் என்ன சொன்னேன், ஆன்லைன் பேஜில் நீங்க எப்படி எடுத்தீங்க, அதான் வேலை செய்யல நைட்ல இருந்த அப்படின்னு நான் கேட்டேனா. நீங்க கவனமா பார்த்து கேளுங்க சரியா. இது டாபிக்ல முக்கியமான விஷயத்துக்கு வர்றேன், ஏன்னா சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. அடுத்து என்னன்னு கேட்டா, இப்ப அந்த இந்த அமர்வுல கலீல் ரசூல் அவர்களும் இதுக்கு முன்னாடியும் பைபிளை பத்தி அவ்வளவு மேட்டர் அள்ளி போட்டிருக்கிறோம். அதுக்கு வச்சதுக்கு பதில் சொல்லாம புஸ்தகத்தில் எழுதிருக்கு வைக்காததுக்கு, புஸ்தகத்தில் நீங்கள் எழுதி 9வது பதிப்பில் எழுதியிருக்கிறீர்கள் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு இதை சொல்றாங்க, ஆன்சர் இல்லைங்கும் போது என்ன செய்யறாங்க, வேற இடத்துக்கு போறாங்க. ஆனால் இதுவும் அவங்க போகக்கூடாது. ஏன் தெரியுமா, இந்த விவாத ஒப்பந்தத்துடைய சீடியை போட்டு பாருங்க, onlinepage.comல இருக்கு, அவங்கள்ட்ட தருவாங்க. பேசும்போது அப்ப ஒரு தலைப்பு 1 to 1 குழு இல்லாம 1 to 1 ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற மாதிரி பிஜே பத்தியே பேசணும் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துமே 1 to 1 ரெடின்னு நான் சொன்னேன். இல்ல ஒரு தலைப்பு போதும் அப்படின்ட்டாங்க. எதுக்குங்க 1 to 1ங்கிறீங்க, விஷயம் தானே முக்கியம். 4 புத்தகம் எழுதியிருக்கிறீங்க, நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க, உங்களை பத்தியே நிறைய அலச வேண்டி இருக்கிறது. அதுக்காக 1 to 1 சொல்றாங்க, ஒப்பந்தத்தில் சீடியில் இருக்கிறது. அப்ப அதுல பேசுங்க. இதுக்கு பதில் சொல்றேன். ஒவ்வொன்றுக்கு தலைப்பு இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 7 விஷயங்கள் பைபிள்ல இருக்கு, குரான்ல இல்ல, அதான் தலைப்பு. அதுக்கப்புறம் குரான்ல என்ன மாதிரி இருக்கு, ஏதாவது தலைப்பு. வேற தலைப்பு கொண்டு போவதற்கு காரணமே என்னன்னு கேட்டா, சொன்னதுக்கு பதில் இல்லை. இப்ப என்னங்க சொல்றோம், கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட்டு ஸ்லைடா போட்டு அசிங்கம் இருக்கு, ஆபாசம் இருக்கு, பொய் இருக்கு, புரட்டு இருக்கு, மாத்த இருக்கு, நீக்க இருக்கு, மறைக்கிறது இருக்கு, கூட்டல் இருக்கு, குறைத்தல் இருக்குன்னு சொல்லி பிராக்கெட் மட்டும் இருக்குன்னு சொல்லி அடுக்கடுக்கு அள்ளி போடுறோம். ஒன்னா சொன்னீங்கன்னு பதில சொல்றதை விட்டுவிட்டு 9ஆம் பதிப்பில் பார்வைத்தீர்களா சொல்லுங்க, அதுக்கு தலைப்பு இருக்கல சொல்லுங்க. 1 to 1 சொல்லி அதை கிளிக்க போறோம்னு சொன்னீங்கல்ல, அதுல சொல்லுங்க, பதில் சொல்லும். அவ்வளவுக்கு இப்ப சொன்ன அவ்வளவு போய்ங்கிற நாங்க டைவர்ட்டான விஷயங்கள் வைக்க முடியாது. இன்னும் குறைந்த நேரங்கள் தான் இருக்கிறது, அதனால வர்றாங்க. அப்ப இந்த தௌராத்து என்று சொல்வதுதான் பேசிக்கா வைத்தார்கள். பேசிக்கான வாதம் என்ன, தௌராத்து என்று சொல்லிவிட்டது உங்க குரான்லயே சொல்லிட்ட காரணத்தினால இது இறைவேதம் தான். எங்கள்கிட்ட ஒரு ஆதாரம் இல்ல, உங்க குரான் தான் இது இறைவேதம் சொல்லு, அது ஒரு ஆதாரம் தான் வச்சிருக்கிறாங்க. அது புசுக்குன்னு போயிடுச்சு, சொன்னதுக்கு பதில் சொல்ல முடியல, இந்த வசனத்தை எடுத்து காட்ட முடியவில்லை. அப்ப இது தௌராத் அல்ல, நிரூபணமாகிவிட்டது. இஞ்சிலை பற்றி குரான்ல என்ன வருது, நான் சொன்னேன், அவருக்கு இஞ்சிலை கொடுத்தோம், இயேசுவுக்கு இஞ்சிலை கொடுத்தோம், குரான்ல இருக்கிறது. அந்த வசனத்தை ஏற்கனவே வாசிச்சு நம்பர்லாம் சொல்லி ஆத்தைனாகுல் இஞ்சில அவருக்கு கொடுத்தோம் இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க, மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாம் இயேசுக்கு பிந்தி வந்ததான்ட்டாங்க. அப்ப இயேசுக்கு கொடுத்தது அல்ல. அப்ப குரான்ல என்ன இருக்கு, இஞ்சில பத்தி என்ன டெபினேஷன் வருது, இஞ்சில் என்பது கடவுள் இயேசுவுக்கு கொடுத்தது. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வச்சுக்கிற புதிய ஏற்பாடு இயேசுக்கு பின்னாடி வந்து நாங்க ஒத்துக்கிட்டோமே, பெரிய கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க. கலீல் ரசூல் கேட்கும் போது என்ன சொன்னாங்க, அதான் பிந்தி வந்தது, இயேசுக்கு முந்தி வந்தது நாங்க சொன்னோம், இயேசு காலத்துல உள்ளது சொன்னோம்னு ஒத்துக்கிட்டார்கள். அப்ப அதுல அது இஞ்சில் ஆயிடுச்சுல. ஆனா இஞ்சில் எது அழகா சொன்னார், இயேசு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் ஒரு புஸ்தகம் வச்சிருந்தார், அதை ஒழிச்சு போட்டு நீங்க வேற ஒண்ணு எழுதி கொண்டீர்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. அதுக்குரிய தலைப்புகளை அதை பார்த்துக்கிறோம். அதனால இது முடிவு நிரூபணமாக்கி விட்டது. அடுத்து என்ன, ஒழுங்கா எல்லாத்தையும் மொழிபெயர்த்து தெரியல, விட்டா சொல்றாங்களா எல்லாம். சரி. Dear brothers and sisters, the first argument what they gave is from Rahmat Trust, volume 4, page 321, which
which is no more valid because we proved that it cannot be present from onlinepj.com, and they are asking us to listen to the debate carefully. If they follow the debate carefully, we never asked them to go on. We never told them that you might have experienced some network connectivity issues yesterday. We never told that. All that we told them is that now if we want, we can show from onlinepj.com that Rahmat Trust Volume 4 will not be mentioned. Now they are saying it is not in Sahih Bukhari, it's in Sahih Muslim. Now we have asked them the proof, and they will have to give the proof for that. Now, since there is a webcast going on, we will not be able to log into the site. That's what they have misinterpreted. Number 5, in Bible, whatever Khalil Rasul was giving, lot of arguments from the Bible, lot of things he has put from the Bible, they never touched even one single thing from those slides. From about 100 and 300 slides, what we showed them, they never even touched single of them, and they do not dare to answer even one argument. Now, if they have to read the debate agreement, before we came into the debate, we had an agreement. If they rewatch the tape, what we have, if they again go back and see the agreement, it will be very evident that for discussing, there is a one-on-one debate. Just like how we have a panel debate, there is an one-on-one debate between PJ and one person from the other side. In that topic, they wanted to discuss about 4 books what Maulvi PJ have written. So, we are ready to answer all your claims in that topic. Again, don't try to waste your time. Now, so many slides you have put for contradiction, lies, obscenity, unfulfilled prophecies, lot of things from the Bible. You did not even dare to touch even single slide in that. You simply say that it has been refuted long back. Now, a valid argument, as they claim, is that Quran speaks about Torah, and the Torah is the one what we have. For that, we have given n number of evidences that whatever Torah you have in your hand is not the one what is mentioned in the Quran. We ask them to show a few verses from Torah, whatever is mentioned in Quran. Now, Injil. Clearly we said, Injil was the book revealed to Jesus. And they themselves have accepted that all the Gospels, none of the Gospels were revealed to Jesus. We said that it was revealed to Jesus. They themselves agreed that none of the Gospels, what they have, Mark, Luke, John, whatever it is not revealed to Jesus. But Quran speaks about Injil, which was revealed to Jesus. So that argument is invalid. Now, after Jesus is what they believe these Gospels are written. Now, why do you compare that with the one which was revealed to Jesus? And one more thing, I want to tell you one more thing. He's saying that we are not translating for line by line as they do. I told you we are not translating. We are having a parallel debate in English as well as in Tamil. We are doing independent of Tamil. And whatever we have translated itself, they are not able to answer. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவங்க தௌராத் இன்ஜில் நாங்க முடிச்சு வச்சாங்க. அப்ப பைபிள் இறைவேதம் என்பதற்கு அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் இல்ல. குர்ஆனே சொல்றதுனால நீங்க நம்புங்க, நம்மளுக்கு சொல்றாங்க. நீங்க ஏன் நம்புறீங்க ஆதாரம் கேட்டா நீங்க நம்புங்கங்கறாங்க. அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஆதாரம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் சொல்றேன். பைபிள் இறைவேதம் நீங்கன்னா இந்த பாருங்க, பைபிள்ல ஒன்னு இருக்குது, இதை இப்ப செஞ்சு காட்டுறோம், இதை நிரூபிச்சு காட்டுறோம், அப்படி இந்த மாதிரி சொல்லி என்ன செய்ய, அதான் பைபிள் நிரூபிக்கிறது. ஒரு ஆதாரத்தை நிரூபிக்கிறதுனா பைபிளை நான் கரெக்ட் இறைவேதம் சொன்னிச்சுன்னு நிரூபிக்க கூடாது. நாங்க பொய்யருங்கிறோம், பைபிள் பொய்யுங்கிறோம், பொய்யிலேயே நான் உண்மை சொல்கிறேன் சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்படி செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன். இயேசு அவருடைய விசுவாசிகளை பார்த்து ஒன்றை சொல்றார். உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கண்டிப்பா அவ்வளவு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இமயமலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாது, ஒன்றும் இராது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமயமலை வேணாம், இதை பூண்டு ஊதி அவங்க நகர்ந்து போய் வச்சுட்டாங்கன்னா பைபிள் இறைவேதம். கடுகளவு விசுவாசம் கூட இல்லைன்னு சொல்ல மாட்டார்கள். கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட இமயமலையை பார்த்து பூ என்றால் நகர்ந்து போய்விடும். இது இமயமலை வேண்டாம், பேப்பர் வெயிட்டை அவர்கள் அது மாதிரி செய்து காட்டிவிட்டால் ஒன்று செய்யட்டும். அல்லது என்ன செய்யணும் என்றால், அந்த விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, அதை பேசிட்டு இருக்கிறாங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், பாம்பு பிடிப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, விஷத்தை குடித்தாலும் சாக மாட்டார்கள், வியாதியஸ்தர் கையை வைப்பார்கள் அவர்கள் சுஸ்தமாவார்கள் இருக்கிறது. இந்த விஷம் கொண்டு வந்திருக்கிறேன், ஒண்ணு வேணாம், விவாதத்தை முடிச்சேருவோம். பைபிள் இறைவன் இப்படி நிரூபிக்கணும். இந்த பாருங்க, பைபிள்ல சொல்லி இருக்கிறது, இதோ செய்து காட்டி விட்டோம், கொடுங்க.
ஓபன் பண்ணும்போது கவர் போட்டுக்கிறங்க. நீங்க குடிச்சு காட்டிட்டீங்கன்னா நீங்க பைபிள் இதை நிரூபிச்சு ஒரு ஆதாரம் கூட காட்டல. இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு கடைசி ஆதாரமா வச்சிருக்கிறோம். என்ன காட்டுறோம்? உங்களுக்கு சாவுக்கு ஏதுவான ஒன்றை தந்திருக்கிறோம். இதை உங்கள யாராவது யாருக்கு கடுகளவு இருக்கிறதோ அதை அல்ல அனைவருக்கும் இருந்தா ஆளு கொஞ்சம் கூட குடிங்க. ஒரு 25 வெள்ளி போதும். பாட்டில புறம் குடிக்க வேண்டியது இல்ல. அப்ப ஆளு கொஞ்சம் குடித்து என்ன செய்யணும்? பைபிளுக்கு இறைவன் ஆதாரம் வேணும்ல. இந்த சொல்லுது பாருங்க பைபிள், இதோ நான் செஞ்சேன் பாருங்க, அதுதான் நிரூபிக்கிற விதம். ஆமா, அந்த பிரிக்கிறா அந்த கவர் போட்டுக்கிறோங்க, கிளவுஸ் வச்சிருக்கோம். அதாவது நான் சொல்ற ரெண்டு தான் கேட்கிறேன். இப்ப dear brothers, we have a test on button. Yes, ma'am. We have a hello mic please. In the Bible we have a test for a true Christian believer. How to identify if a person is a true Christian believer or not? If you read, it's mentioned in the book of Matthew chapter number 17 verse number 20 that even if a person, a true believer, has a grain of a faith, when he say to the mountain, remove hence to and yonder to a place, that shall remove. You should be able to remove even the mountain. We are not asking you to remove the mountain. We only have a paper that here, the paper weight. You don't have to remove the mountains here. Please remove this paper and prove that you at least have a grain of faith. And not only that, if you still read in the book of Mark chapter number 16 verse number 17 and 18, it says that to the true believers that in my name they shall cast out demons. Meaning in God's name. And in my name they'll hold serpents, and when they'll speak in new tongues. And when they drink deadly poison, they shall not be harmed. And when they place their hands on the sick, they shall be cured. See, in scientific terminology, we call it as a confirmatory test. To confirm if a person is a true Christian believer or not. In my whole life, I've come across so many Christians who have not come forward to confirm this test for us. Even in scientific terminology, we also call this as a falsification test. If you don't do this, if a false person tries this and he drinks the poison, he will die. No true Christian, if you are not a true Christian believer, you will not dare attempt this test. If you are a true Christian believer, when you take poison, you should not die. So, we are not asking all the things to do it. What we are asking is, we have a deadly poison from the bottle on the corner of this podium. See, we know that the brothers who have come forward here for the debate, that we know at least that they are the true Christian believers as they claim. So, we want at least one of them, or the one who is having the grain of faith, to come forward and drink this deadly poison and prove to us that you are a true Christian believer. ஒருவேளை சர்பத்தை கூட வச்சுட்டு விஷம் சொன்னாலும் சொல்லுவாங்க, அப்படி நினைச்சுட்டு குடிங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. இப்ப தந்திருக்கிறது விஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்க சர்பத்தை கொண்டாந்து தந்திருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. சர்பத்தா இருந்தாலும் இருக்குமே ஒரு 50% வாய்ப்பு இருக்கு, நினைச்சாவது குடிக்கலாம்ல. அதை கூட நீங்க செய்ய மாட்டீங்க. அது செஞ்சு காட்டுங்க, சாவாம இருந்து காட்டுங்க. பைபிள் சொன்னது இது இறைவேதம், கரெக்டா இருக்குவா. இப்படியான ஒரு அற்புதத்தை அப்படி நிலைநாட்டி காட்டி இப்படி நிரூபிக்கணுமே தவிர குரான்ல இருந்து நிரூபிக்க இல்ல, பைபிள் என்னமோ சொல்லி அதை வச்சு நிரூபிக்க இல்ல. அப்ப பைபிள் இறைவேதங்கிறது ஒரு ஆதாரமும் நீங்க வைக்காம இருக்கும் பொழுது உங்களுக்கு லேசா நான் எடுத்துற பாயிண்ட், உங்க சைடு சாம் சைடு கோல் போடுறேன், நான் போடுறேன். இப்ப உங்களுக்கு கூட அழகா இருக்கு, நிரூபிக்க எவ்வளவு எளிமையான வழி இருக்க சொல்லி தந்துட்டார என்று நான் உங்களுக்கு பாயிண்ட் தந்துட்ட காரணத்தினால நீங்க இதை நிரூபித்து காட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் நாங்க அது இறைவேதம் நிரூபணமாகி விட்டது, கரெக்ட் தான், இந்த குடிச்சிட்டு உசுரோடு இருக்கிறாங்க அப்படின்னு நாங்க என்ன செய்யறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இது ஒரு பாயிண்ட். And we are not have given them any sharbat or any kind of cold drink or something. It's a deadly poison, and we have a gloves also for that. When you open it, wear a glove, because it's so deadly. And you have to prove the Bible, because the Bible says that if you are a true Christian believer, when you drink deadly poison, you should not be harmed. So you have to prove that your Bible is the really word of God. And second is, and you have to prove that you are also a true Christian believer. அடுத்த சில விஷயங்கள் எப்படிப்பட்ட விட்டுருக்கிற முக்கியமானது கடைசியா சொல்லிட்டு போயிடக்கூடாதுல. நல்ல டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆலோசனை பண்ணி அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே வைக்கிறோம். கடைசி அமர்வுல போட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லா யோசிச்சு அதுக்கு பதில் சொல்லி இதெல்லாம் சோதிச்சு பாக்குறதுக்குலாம் இதை நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு கேட்டா அதுக்கும் செய்யணும்னு பைபிள் ஆதாரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்படிலாம் இருக்கிற காரணத்தினால ஒரு அது டிஸ்கஷனுக்கு பிறகு கூட நீங்க என்ன செய்யுங்க, அதை குடிச்சு காட்டுங்க என்று சொல்லி அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவை சைத்தான் தொடவில்லை, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குன்னாங்க. அதான் தலைப்பு.
இயேசுவை பத்தி பேசும்போது இயேசுவை பத்தி உங்க பைபிள் எந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்குன்னு சொல்லத்தானே போறோம். அப்ப வைங்க அதுக்கு பதில். அப்ப இயேசு அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, முகமது அந்த ஒரு ஆளை முத்தமிட்டு இருப்ப, நீ தடவி இருப்ப அப்படின்னு கேட்டாருங்க. இது ஒரு ஆபாசமா நம்ம என்ன மாதிரி எடுத்து போடுறோம், எப்படிப்பட்ட பயங்கரமான எல்லாம் எடுத்து போடுறோம். ஆபாசத்தை என்ன செய்யறாங்க, சபையில நான் பேசுன எனக்கு திட்டு வருது, நீங்க இதெல்லாம் சொல்லலாமா, வேற யாராவது விடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஆபாசம் இருக்கு. எனக்கு உள்ள தகுதிக்கே ஏற்றது இல்லைன்னா கடவுளுக்கு ஏற்றதா? என்னை மாதிரி ஒரு மனுஷன் சொல்வதிலே மக்கள் ஏத்துக்கிறாம கண்டன கணைகள் என் மீது பாய்கிறது. இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. அப்படியான விஷயங்களாக அங்க இருக்காது. உதாரணம் பதில் என்னது, ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு வர்றாரு, நபிகள் நாயகம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, அவங்க விபச்சாரத்துக்கு இஸ்லாத்துல மரண தண்டனை கொடுக்கணும். அதை ஒத்துக்கிட்டு வரும் பொழுது ஒருவேளை இவர் வேற சின்ன காரியங்களை செஞ்சுட்டு அப்படி விபச்சாரம் சொல்றாரோ, அந்த மாதிரி ஒரு ஆளை கொல்ல முடியுமா என்பதற்காக விபச்சாரம் செஞ்சங்கிறிய, ஒரு முத்தமித்தம் போட்டுட்டு அதை விபச்சாரம் சொல்றியா அல்ல வேற அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்காக வேண்டி மரண தண்டனை கொடுக்க கூடாது என்பதற்காக நீதிமன்ற நடவடிக்கை என்ற பெயர்ல சொல்லுகிறாருன்னு நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அந்த பதில் சரிதான் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டும் அதன் அடிப்படையில் இவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைத்து விட்டார்கள். பிஜே கூட சொன்னாரு, ஹைகோர்ட்ல சொல்லலாம் என்று சொன்னாரு, அப்படி எல்லாம் ஒத்துட்டு மறுபடியும் என்ன செய்யறாங்க, தடவுறது முத்தமிடுறது சின்ன விஷயம் தான். மேட்ரு மரண தண்டனை கொடுக்கிற மேட்ரு. மரண தண்டனைக்கான ஒரு விசாரணை நடக்கும் பொழுது அதுக்குரிய குற்றம் நீ செய்யலன்னு அர்த்தம். முத்தமிட்டதுக்கு மரண தண்டனை கொடுக்குறோமா? அப்ப முத்தமிட்டுட்டார் என்று சொன்னா என்ன செய்வோம், போடா கிறுக்கு பிள்ளையான செஞ்சு திட்டி அனுப்புவோம். மரண தண்டனை கொடுப்பதற்கு விசாரிக்கும் பொழுது முத்தமிட்டால் மரண தண்டனை இல்ல, தொட்டா மரண தண்டனை இல்ல, எல்லாம் நடந்தா தான் மரண தண்டனை. தப்பா? Now we have given them enough time so that let them discuss and decide whether they are going to drink that poison or not. Now coming back to the arguments, they said Jesus was not touched by Satan. We already told that we have a separate topic of discussion for that, and we'll discuss where you have Jesus in your Bible and how we respect Jesus in Quran. So that's a separate topic. Now, whenever we talked about obscenities in Bible, they kept on repeating saying that during the time of Prophet Muhammad sallallahu alaihi wasallam, that a man came to Prophet and he asked that he committed adultery, and he he voluntarily came forward asking for stoning him to death. So Prophet Muhammad was not just prophet, he was also the court of high authority for Islam. So he will have to give a verdict. During that time, he clearly asked, it's like an investigation process, whether you have committed adultery. Only if you have committed adultery, you will be stoned to death. நண்பர்களே, பிஜே சார் சொன்னாங்க அது ரஹமத் ட்ரஸ்ட் தான் சொன்னாங்க, ஆன்லைன் பேஜ் சொல்லலையே. என்னங்க இது இப்ப இருக்கா இல்லையாங்க ஆன்லைன் பேஜ்ல? நாங்க கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ப்ரூஃப், உங்ககிட்ட பென்ட்ரைவ்ல கொடுத்தோம்ல, செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே அந்த விஷயம் இருக்கா இல்லையா? நாங்க பண்ணிட்டோம், நாங்க மாத்திட்டோம்னு சொன்னீங்களே, உங்க வெப்சைட்ல இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நாங்க ரஹமத் ட்ரஸ்ட் சொல்லிட்டோம், அது நாங்களே சொல்லிட்டோமே, நான் மாத்தி சொல்லி இருக்கலாம். ஆனா ரஹமத் ட்ரஸ்ட்ல இருக்கிறதா, நீங்க ரஹமத் ட்ரஸ்ட்ல தான் எடுத்து போட்டிருக்கீங்களா எனக்கு தெரியாது, அதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன். ஆனா உங்க வெப்சைட்ல இருக்குது, நான் நேற்று நைட்டு டவுன்லோட் பண்ணிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நான் இதுல போட்டு காமிச்சாச்சு. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்களா அது இப்படி மாத்தி எழுதிட்டாங்க. என்னங்க என்ன இப்ப இதுலயே மக்களுக்கு தெரியுது நீங்க எந்த அளவுக்கு நீங்க மாத்தி பேசுறீங்கன்னு. இதுலயே மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு. சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப அடுத்தது சொன்னாங்க விவாத சிடி, ஒப்பந்த சிடி போட்டு பாருங்க அப்படின்னு. அது அந்த 5வது டிபேட்ல Dear friends, respected PJ was saying that I have misquoted. I have said Rahmat Trust and not taken from PJ Online. I have already referred, I already said that it was a mistake we have made. Instead of referring to PJ Online, I have referred to Rahmat Trust. But we have already given that in the pen drive that it is there in the online. It is taken from PJ Online. The matter is that it is not that the matter is not there. The matter is very much there. What we are discussing, the matter is very much there on PJ Online. Instead of referring to that, they are simply saying that you are not mentioned Rahmat Trust and you are mentioned on Sahih Muslim, Sahih Bukhari instead of Sahih Muslim. Like that they are talking. See, is this the way of putting forth the argument? அடுத்து ஒப்பந்த வீடியோ போட்டு பார்க்க சொன்னாங்க. 5வது நேருக்கு நேர்னு இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்துக்கலாங்க அப்படின்னாரு. நான் கேட்கிறேன், நேருக்கு நேர் விவாதம் என்ன? பிஜே சார் மனித குலத்தின் வழிகாட்டியான்ற விவாதமா நேருக்கு நேர் விவாதம்? See, he was talking about one-to-one debate. மனித குலத்தின் முன்மாதிரி யார், ஹஜரத் முகமது அவர்களா இல்லாட்டி ஜீசஸ் கிரைஸ்டாங்கிறதாங்க விவாதம்.
the very debate is who is the model for the humankind, whether it is Hazrat Muhammad or it is Jesus Christ. நீங்க எங்ககிட்ட பேசும்பொழுதே நாங்க சொன்னோம், உங்களோட புக்ல வந்து சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நீங்க தப்பா எழுதிருக்கீங்கன்னா அதை விவாதத்துல பாத்துக்குவோம் அப்படின்னு தானே சொன்னீங்க நீங்க. We told that even the small child will know that wrong, something is written wrong in your Quran, but you said we will look it afterwards. நீங்க குர்ஆன் இல்ல, அந்த குர்ஆனை பைபிளை பற்றி நீங்க எழுதின புக்ல, in the book you have written about the Bible, you have written that even a small child will know that it is written wrong. அப்ப இப்ப வந்து அதை வந்து நாங்க அப்புறம் பாத்துக்கிறோம், இன்னொரு விவாதம் வச்சுக்குவோம். என்னங்க அப்ப பைபிள் உங்களுக்கு பதில் இல்லங்கிறதா இதுல தெரியுது. So now when you say that, we know that you don't have answer for that. அப்ப உங்க தப்ப நீங்க உணர்ந்துக்கிறது கூட தயாரா இல்லீங்களே நீங்க. You are not willing to even accept your mistake. நீங்க எடுத்து பைபிளை பாத்தீங்களா? இப்ப நாங்க சொன்னமே 5ஆம் அதிகாரத்தை நீங்க 5ஆம் வசனத்தை நீங்க போட்டிருக்கீங்க. முதல் வசனம் யாரு சொல்றான்னு சொல்லி இருந்தனே, அத கொஞ்சம் நீங்க பாத்தீங்களா? Did you look at the Bible where we have said that in the chapter 1 verse 1 of chapter 5 it is mentioned? You have not referred to the Bible at all. அதே இதுல நீங்க என்ன சொன்னீங்க, ஆதாமுடைய பாவத்துக்கு வந்து மனித குலத்துல எல்லாம் இதாயிருவாங்கங்கறனாலதான் இந்த வசனத்தை எல்லாம் நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கோட் பண்ணீங்க. ஆனா அதே புஸ்தகத்துல 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அதாவது தள்ளுபடியாகும்னு சொல்லப்படுகிற அந்த புத்தகத்திலேயே பெண்ணாலேயே பாவம் தோன்றியது, அவளை முன்னிட்டே நாம் இறக்குறோம்ங்கிற வசனம் அதுல தாங்க இருக்குது. See, you also referred that through Adam only sin had come, and in order to refute that you have removed that book. But in the same chapter verse 24 it says through a lady only, through a woman only sin has come into this world. அப்ப இதனால தான் நிக்கிட்டாங்க. நீங்க சொல்ற வாதம் சரியானதா? Is your argument right? நாங்க யார்கிட்டயோ போய் பேசியிருந்தா, இந்த புக்கை தூக்கிட்டு போய் பேசியிருந்தா நீங்க கேட்கலாம், என்னங்க புக்கை தூக்கி காமிக்கிறீங்க அப்படின்னு. If you had argued this with somebody else, you could have asked us why you are referring to this book. புக் எழுதுனது நீங்க. It is you who have written the book. புக்கோட தலைப்பு இதுதான் பைபிள். The title of the book is this Bible. அதுல நீங்க கோட் பண்ணதை வச்சு தான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். We are asking from that book. It is not irrelevant, it is relevant. அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட கோட் பண்ணிருக்காருங்க. He has also referred one more verse. கடவுள் எழுந்து அவனவனுக்கு அவனவன் செய்கைக்கு தக்கதாக தீர்ப்பிடுவார். சீராக் ஆகமத்துல 17:20ங்க. Sirach chapter 17 verse 20 it says, God will raise and give everyone according to his deeds. ஆனா அந்த வசனம் அந்த இடத்துல இல்லைங்க. That verse is not there. அவர மாதிரி நாங்க சொல்ல தயாரல்ல, அதை நாங்க கண்டுபிடிச்சு போட்டுருக்கோம். 16ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் இருக்குங்க அந்த மாதிரி. It is the verse is there in the 16th chapter verse 20. இப்ப இத்தனை நேரம் நாங்க சொல்லும்போது இல்ல அந்த விஷயம் இருக்கா இல்லையான்றதா மேட்டரே ஒழிய, நாங்க வந்து இல்லன்னு சொல்லிட்டு இந்த வசனம் தப்பா போட்டிருக்கீங்க நாங்க சொல்றதுக்கு வரலைங்க. It is not our point of view that to refer that you have mentioned it wrongly. What we want to know is whether the matter is there. அப்ப இந்த வசனத்தை உடனே கோட் பண்ணிட்டு என்ன சொல்ல வராரு, இது வந்து சாவுக்கு எல்லாருடைய பாவத்துக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு அப்படிங்கறதா இதோட மீனிங்கா? இது வந்து இருந்தா வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பைபிள்ல இருந்து நீக்கிட்டாங்களாம். You see, what he is trying to say is that everyone is responsible for his death. So since this is difficult for the Christians, they have removed it from Bible. இதுல இருந்தே அவர் என்ன தெரியுதுன்னா, பிஜே சார் வந்து பைபிளை உண்மையாலுமே படிக்கல அப்படிங்கிறது தெரியுது. From this we know that Honorable PJ sir has not studied the Bible wholly. ஒன்று ராஜாக்களுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுது, அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவர்களுக்கு பலன் அளிப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First Chronicles chapter 8 verse 20 says he repays everyone according to his deeds. 2 நாளாகமத்துடைய 6:31 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவனுடைய எல்லா வழிகளுக்கு தக்கதாக செய்து பலன் அளிப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Again in 2 Chronicles 6:31 it says he is rendering justice according to everyone his deeds. நீதிமொழிகள் புத்தகத்தோட 29-26 சொல்கிறது, ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Proverbs 26:29 it is referred that everyone's justice will be given by God. ஓகே, தொடர்ந்து நான் பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. I will refer to it later. There is an important test that Janab PJ sir has given. There is ஒரு முக்கியமான ஒரு சோதனையை ஜனாப் PJ அவர்கள் நம் முன் வைத்திருக்கிறார்கள். Janab PJ sir has given a poison, a bottle of poison. ஜனாப் PJ அவர்கள் ஒரு நச்சு பாட்டில் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. And he has asked to drink it. அதை நாம குடி